இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து எப்போதும் போல பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் மகிழ்வில் ஆழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நாங்களும் மகிழ்வில் ஆழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எந்த மாற்றமும் இல்லை. இதை எப்போதும் தொடர வேண்டும் என்கிறது இப்போ இன்னைக்கு கொடுக்க போகிறது குழந்தைகள் ஆசனம். பத்மாசனம் யோகா தெரிஞ்சவங்க போட தெரிஞ்சிருக்கணும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த பத்மாசனம் எல்லாம் போட தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ஞாபகம் வச்சிங்க, உங்களிடம் வந்து மகாலட்சுமி குடியிருக்க அவங்க தயாராக இருக்காங்க. இதில் எந்த மாற்றம் இல்லை. கொட்டுன்னு கொட்டுங்க. அதை மையமாக வச்சு பத்மாசனம் ஆகாயத்தில் செய்ய முடியுமா அப்படிங்கிறத இப்போ இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அதில் ஒரு சிறு மாற்றத்தோடு பாருங்கள். பாப்பா நீ மேலே ஏறுப்பா, கொடுப்பேன்ட்ட தயாராகும். பயிற்சியை பார்க்குறீங்க. ஒரு சிறுகள் ஒரு பயிற்சி. இது குழந்தைகள் ஆசனம். முடிஞ்ச வரைக்கும் செய்ப்பா, மகிழ்ச்சியாக செய்யணும், ரொம்ப இருக்கக்கூடாது. வெரி குட், சூப்பர்ப்பா. இந்த பக்கம் திரும்பிடு, திரும்பு, இந்த பக்கம் திரும்பி வா, இந்த பக்கம் திரும்பி வா. நேரம் இது, வாயை மூடு. என்ன பேசணும்? வாய் பேசக்கூடாது, வாய் முடிக்க உதறி இருக்கணும். ரைட்டு, பத்மாசனம் போட பார்ப்போம். ரைட்டு ரைட்டு ரைட். நாக்கில் ஈட்டக்கூடாது. காலை மேலே தூக்கு, கீழே இருக்கு, மேலே தூக்கு, கீழே இருக்கு. பரவாயில்ல, இது சிறு குழந்தை. இந்த குழந்தை செய்கிறத இப்போ நான் செய்ய போகிறேன். பார்த்துருக்கீங்க மக்கள், பார்த்து செயல்படுங்க. முயற்சியை பாருங்கள். எல்லாம் இறைவையும் கூறக்க சித்தர் அருளால் இப்போ இந்த ஆய்ச்சியை செய்கிறேன். ஜோப்பா நண்பா, நீங்கள் வர்ணனை ஆரம்பிங்க. எனக்கு இனிய நண்பர் வருண் அவர்கள் இந்த வர்ணனையை இப்பொழுது தொடர்ந்து செயல்படுவார். இது அந்தத்தில் மிதக்கும் பத்மாசனம். இதுக்கு தொடர் பயிற்சி முயற்சி இருந்தால் அனைவரும் செய்யலாம். ஐயாவுக்கு 65 வயது ஆகிறது. அந்தரத்தில் தொங்கி பத்மாசனம் குழந்தைகள் ஆசனம். வாழ்கே நலம், வளர்கே யோகா. வெல்பெட் அமுக்க மறந்துடாதீங்க மக்களே. நீங்கள் மட்டும் பார்க்கக்கூடாது, எல்லாரும் பார்க்க வைங்க. நீங்களும் செஞ்சீங்கன்னா முதுகெலும்பு நேரம் நிமிர்ந்து இருக்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. இது கண்டிப்பான உறுதி, வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு நானே ஆதாரம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.